வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான பழங்கால புராண இதிகாசத்தின் அலசலுக்குள்ள நேரடியா போக போறோம். தேவலோகத்தோட வரலாற்றையே முழுமையா மாத்தி எழுதின ஒரு பிரம்மாண்டமான போரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது வெறும் சண்டை போர் சம்பந்தப்பட்ட கதை இல்லைங்க. நம்ம மனித மனதோட ஆழமான உளவியலோடு தொடர்புடைய ஒரு பாடம். தெய்வீக வீழ்ச்சி, தாழ்மை மற்றும் வெற்றியின் பாடங்கள் நமக்கு என்ன உணர்த்துதுன்னு இப்போ விரிவா பார்க்கலாம். இந்த கதையோட உண்மையான உளவியல் ஆழத்தை புரிஞ்சிக்க முதல்ல நாம ஒரு அதிர்ச்சியான கேள்வியை கேட்கணும். சர்வ வல்லமை படைத்த தேவர்கள் எப்படி சொர்க்கத்தையே இழந்தாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லையற்ற சக்தி கொண்டவங்க, ஒருபோதும் தோற்கடிக்கவே முடியாதவங்கன்னு கருதப்பட்ட தேவர்கள் எப்படி இப்படி ஒரு மோசமான தோல்வியை சந்திச்சாங்க? இந்த கேள்விக்கான விடையை தேடித்தான் நம்ம பயணம் இப்போ தொடங்க போகுது. பகுதி 1: விரோசனனின் எழுச்சி மற்றும் அசுர புயலின் திரட்சி. இதோட ஆரம்பம் எங்க இருக்குன்னா, இருண்ட மலைகள்ல பல ஆயிரம் வருஷங்களா கடுமையான தவம் செஞ்ச அசுரர்களோட அரசனான விரோசனன் கிட்டதான். அவன் பிரம்மா கிட்ட என்ன வரம் கேட்டான்னா, தேவர்களால என்னை எளிதில வெல்ல முடியாத வரம் வேணும். இதுதான் அந்த முக்கியமான திருப்பு முனை. பிரம்மா இந்த வரத்தை கொடுத்த அந்த செகண்டு விரோசனனோட அகந்தை பல மடங்கு கூடி போச்சு. இனிமே சொர்க்கமே தனக்கு தான் சொந்தம்னு அவன் அறிவிக்க இந்த வரம் ஒரு மிகப்பெரிய தூண்டுதலா அமைஞ்சது. இந்த ஆணவமான அறிவிப்புக்கு பிறகு என்ன ஆச்சுன்னு தெரியுமா? பாதாள உலகம் முழுக்க இருந்த பல்லாயிரக்கணக்கான அசுரர்கள் ஒன்னு சேர ஆரம்பிச்சாங்க. சும்மா இல்லைங்க, மலை அளவுள்ள பிரம்மாண்டமான யானைகள், நெருப்ப போல எரியும் ஆயிரக்கணக்கான ரதங்கள், அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கூட பயமே இல்லாத கண்கள் செவந்து ஒளிரும் அசுர போர் வீரர்கள்னு ஒரு பிரம்மாண்டமான பட போருக்கு தயாராகுது. இதை கேட்கும் போதே அந்த பிரம்மாண்டம் நமக்கு புரியும். பகுதி 2: சொர்க்கத்தில் அகந்தை, தேவர்களின் மிகப்பெரிய பலவீனம். இப்போ நேரா ஒளிரன் தேவலோகத்துக்கு போவோம். அங்க தேவர்களோட தலைவனான இந்திரன், அக்னி, வருணன் இவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு அவசர ஆலோசனை கொடுத்து நடத்துறான். ஆனா இங்க நீங்க கவனிக்க வேண்டிய சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ரெண்டு தரப்புக்கும் இடையில இருக்கிற அந்த உளவியல் வேறுபாடு தான். ஒரு பக்கம் அசுரர்கள் வெற்றியை நோக்கிய வெறியோடும் முழுமையான கவனத்தோடும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா மறுபக்கமோ தேவர்கள், நம்ம யாரால வெல்ல முடியும், நாங்க தேவர்கள் அப்படின்னு அந்த மிகப்பெரிய ஆபத்தை ரொம்ப அசால்ட்டா சிரிச்சுக்கிட்டே கடந்து போறாங்க. அந்த அதீத தன்னம்பிக்கை அவங்கள முழுசா குருடாக்கி இருந்தது. அந்த அவசர கூட்டத்துல தேவர்களோட குருவான பிருகஸ்பதி எழுந்து ரொம்ப ஆழமான ஒரு எச்சரிக்கையை கொடுக்கறாரு. அகந்ததான் போரில் மிகப்பெரிய பலவீனம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா தேவர்கள் யாரும் அவருடைய இந்த விவேகமான வார்த்தையை காது கொடுத்து கேட்கவே இல்லை. குருவோட எச்சரிக்கையை அவங்க முழுமையா புறக்கணிச்சாங்க. உண்மையிலே சொல்லப்போனா இதுதான் அவங்களோட சோகமான வீழ்ச்சிக்கு முதல் படியா அமைஞ்சது. பகுதி 3: ஸ்வர்க்கத்தின் வீழ்ச்சி, நினைத்து பார்க்க முடியாத தோல்வி. போர் தொடங்கினப்போ வானமே ரெண்டா பிளந்த மாதிரி ஒரு பெரிய சத்தம். ஆரம்பத்துல தேவர்கள் தங்களோட தெய்வீக ஆயுதங்களை வச்சு ரொம்ப நம்பிக்கையா தான் போரிட்டாங்க. ஆனா நேரம் போக போக நிலவரம் அப்படியே தலைகீழா மாறுச்சு. குறிப்பா அந்த 2 மணி நேர எல்லையை கவனிச்சு பாருங்க. இந்திரன் தன்னோட முழு சக்தியும் திரட்டி வீசிய வலிமை மிக்க வஜ்ராயுதத்தை அசுராரசன் விரோசனன் வெறும் கையாலேயே தடுத்து நிறுத்துறான். யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு அதிர்ச்சி போரோட போக்கையே முழுமையா மாத்தி போட்டுடுச்சு. அந்த அதிர்ச்சிக்கு அப்புறம் யாருமே நினைச்சு பார்க்க முடியாத சம்பவங்கள் அடுத்தடுத்து நடக்குது. சக்தி வாய்ந்த வருணன் காயமடைகிறார், அக்னி தேவன் பின்னுக்கு தள்ளப்படுறார், சந்திரன் போர்க்களத்திலே மயங்கி விழுறார். கடைசியில என்னாச்சுன்னா, தேவர்கள் எல்லாரும் தங்களோட இருப்பிடமான சொர்க்கத்தையே விட்டு தப்பி ஓடுற நிலைமை உருவானது. தேவலோகத்தோட தங்க சிம்மாசனத்துல வரலாற்றிலேயே முதல் முறையா அசுரர்களோட இருண்ட கொடி பறக்கத் தொடங்குச்சு. நம்பவே முடியலல்ல. பகுதி 4: கசப்பான உண்மை, தோல்வியின் சாம்பலில் ஒரு பாடம். இப்போ மங்கலான வெளிச்சம் கொண்ட ஒரு அறையில உடைந்த கவசத்தோட ரொம்பவே அவமானப்பட்டு இந்திரன் அமைதியா உட்கார்ந்திருக்கான். நாம எப்படி தோற்றோம் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள குமுறும்போது குரு பிருகஸ்பதி ஒரு கசப்பான உண்மையை உரைக்கிறார். சக்தியால நீங்க தோற்கல, உங்க அகந்தையால தோத்தீங்க. அசுரர்கள் வெற்றியை பத்தி மட்டுமே நினைச்சாங்க, ஆனா நீங்க உங்களோட பெருமையை பத்தி மட்டுமே நினைச்சீங்க. இதுதாங்க இந்த முழு இதிகாசத்தோட மைய கருத்து. அவங்களோட தோல்வி உடல் ரீதியான தோல்வி கிடையாது, அது முழுக்க முழுக்க ஒரு உளவியல் ரீதியான தோல்வி. பகுதி 5: மீட்சி மற்றும் இறுதி வெற்றி, சொர்க்கத்துக்கு திரும்பும் பாதை. கடைசியா உண்மையை உணர்ந்துகிட்ட தேவர்கள் உடைந்த மனசோட வழிகாட்டுதலை தேடி மகாவிஷ்ணுவை நாடி போறாங்க. அப்போ அமைதியான ஒரு ஆன்மீக ஒளியோட அவங்கள வரவேற்ற மகாவிஷ்ணு ரொம்ப அழுத்தமா ஒரு விஷயத்த சொல்றார். தோல்வி அப்படிங்கிறது முடிவு கிடையாது, அது ஒரு பாடம். இந்த ஆழமான வார்த்தைகள் தேவர்களை அவமானம் அப்படிங்கிற இருள்ல இருந்து மீட்சிக்கான ஒரு புதிய பாதையை காட்டுச்சு. தாங்கள் இழந்த சொர்க்கத்தை மீட்க மகாவிஷ்ணு 3 தெளிவான வழிகளை காட்டுறார். 1, அகங்கையையும் பெருமையையும் முழுமையா விட்டுடணும். 2, ஆன்மீக சக்தியை திரும்பப் பெற எல்லாரும் சேர்ந்து கடும் தவம் செய்யணும். 3, முழுமையான ஒற்றுமையோட மீண்டும் போரிடணும்.
தேவர்களும் தங்களோட பெருமையை எல்லாம் ஓரங்கட்டிட்டு தாழ்மைய கத்துக்க மலைகளிலும் நதிக்கரைகளிலும் கடுமையான தவத்தை மேற்கொள்றாங்க. இது ஒரு மிகப்பெரிய மனமாற்றம்னு சொல்லலாம். தவம் முடிஞ்சு தங்களோட சக்திய மீண்டும் பெற்ற தேவர்கள் இறுதிக்கட்ட போருக்காக திரும்ப வர்றாங்க. ஆனா இந்த முறை அவங்க கிட்ட அந்த பழைய கர்வம் கொஞ்சம் கூட இல்ல. அவங்களோட தாழ்மையும் ஒற்றுமையும் தான் இப்போ அவங்களோட மிகப்பெரிய ஆயுதமா மாறியிருந்தது. அசுரர்களோட மாயையையும் பலத்தையும் அவங்க ஒருமுகப்படுத்தப்பட்ட தெளிவான மனதோட எதிர்கொண்டாங்க. இந்த இறுதிக்கட்ட போர்ல தாங்கள் கத்துக்கிட்ட பாடங்களை செயல்படுத்தி தேவர்கள் விரோச்சனனோட மாய சக்திகளை ஒவ்வொன்னா முறியடிக்கிறாங்க. இறுதியா அசுர அரசன் முற்றிலுமா வீழ்த்தப்படுறான். அசுர படைகள் பயந்து பின்வாங்குது. எல்லாவற்றிற்கும் மேலா இந்திரன் மீண்டும் தேவலோகத்தோட சிம்மாசனத்தை அடைறான். ஆனா இந்த முறை எந்த கர்வமும் இல்லாம முழுமையான பணிவோட. தேவர்கள் முதன்முறையா ஒரு போர்ல தோற்றாங்கன்னு புராணங்கள் இந்த போரை ஏன் இவ்ளோ முக்கியமா பதிவு செஞ்சிருக்கு தெரியுமா? அதுக்கான காரணம் இந்த ஒற்றை சக்தி வாய்ந்த வரியில அடங்கியிருக்கு. அகந்தை வந்த இடத்துல வெற்றி நீண்ட நாட்கள் தங்காது. இது தேவர்களுக்கு மட்டும் இல்லங்க, மனுஷங்களான நமக்கும் காலத்தால் அழியாத ஒரு மிகச்சிறந்த பாடமாகும். சரி, நாம இந்த அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ இத கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. தேவர்கள் கத்துக்கிட்ட அந்த தாழ்மை அப்படிங்கிற கடினமான பாடத்தை நீங்க உங்க வாழ்க்கையில எங்க பயன்படுத்த முடியும்? உங்களோட சொந்த போர்கள்ல உங்க அகந்தை உங்களை எங்க பின்னுக்கு தள்ளுது? இந்த ஒரு முக்கியமான சிந்தனையோட இன்னைக்கு இந்த மூலப்பதிவோட அலசலை நாம நிறைவு செய்வோம். கண்டிப்பா இது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். அடுத்த முறை மற்றொரு சுவாரஸ்யமான அலசலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.